ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பெல் ஏர் ரோலர் கோஸ்டர் இந்த கேம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஷாப்புக்கு போயிட்டு இந்த வாங்க சொல்கிறது டுட்டோரியல் சொல்லி கொடுக்குறேன். இப்போ நம்ம பண்ண ஆரம்பிச்சிருவோம். என்னமோ பண்ண சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்ம பேஸ் போல். இந்த பேஸ்க்குள்ளே வந்து நம்ம எவ்வளோ தூரம் வேணால் கட்டிக்கலாம் போல். சரி, ஃபஸ்ட்டு நம்ம இதை செய்ய ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நிமிஷம் ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணு. ப்ளேஸ் கொடுத்தா வந்து அப்படியே வச்சிட முடியுது. அப்படியே நம்ம ப்ளேஸ் கொடுத்து நம்ம இதில் எப்படி ட்ரெயினை இந்த இதை வச்சு ஓட்டுறதுன்னு பார்ப்போம். நம்ம பேட்செல்லாம் கொடுக்குறேன் என் ஃப்ரெண்ட்ஸ். செகண்டுக்கு ஒன்றா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பான் டிஃபால்ட் ஸ்பான்னு இருக்குது. இது வந்து ட்ரெயின் போல் இந்த நம்ம ஒரு வண்டியில் ஏறி போவோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அது இப்போ நம்ம இல்லை ஏறி உட்காந்துட்டு வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏறி உட்காரதுக்குள்ளே போதும் ஆயிடுது. உடஞ்சே போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்னடா நீங்கள் ட்ரெயின் வச்சுருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? என்ன ஃப்ரெண்ட்ஸ் அது தனியாக போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது. நம்மளால் இந்த வீடியோவில் எவ்வளோ கட்ட முடியுதுன்றதை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து திரும்ப உடஞ்சி நம்ம ஸ்பான் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு என்ன கேம் போடலான்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது வண்டி அங்கிட்டு இங்கிட்டுமா போயிட்டுக்கு ஒரு இடத்துல சரியாகவே நிற்க மாட்டேது ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஏற்றுது ஃப்ரெண்ட்ஸ். இது உட்கார முடியல. உட்காந்தா இங்கே வந்துடும் உட்கார முடியுது. அப்புறம் எதுக்கு நம்ம உட்காந்துக்கிட்டு. இப்போ நம்மகிட்ட 82 ரூபா இருக்குது. நான் போயிட்டு ஸ்ட்ரெயிட் ட்ராக்கு இந்த டேர்ன் ட்ராக்கு ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் ஸ்ட்ரெயிட் ட்ராக் வாங்கிடுவோம். ஏகப்பட்டது இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு நல்லா பில்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம நீட்டாக வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரொட்டேட் இப்போ கரெக்டாக வந்துடுச்சு. ப்ளேஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னமோ ஆகிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ப்ளேஸ் கரெக்டாக கொடுக்கணும். அப்புறம் அங்கேயே அப்படியே ப்ளேஸ் அவ்வளோதான். ப்ளேஸ் கொடுத்தாச்சு. அப்படியே அங்கேயே ப்ளேஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சம் தூரத்துக்கு நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். பார்ப்போம் எவ்வளோ தூரம் போகுதுன்றத ஃப்ரெண்ட்ஸ். நல்லாவே போகுது ஃப்ரெண்ட்ஸ். 187 ரூபா இருக்குது நம்மகிட்ட. இப்போ ஷாப்புக்கு போயிட்டு நம்ம எதாவது வாங்க முடியுதான்னு பார்ப்போம். இந்த டேர்ன் வாங்குவோம். டேர்ன் ட்ராக்கு அது 3 வாங்கிடுவோம். பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன பண்ணணும் எனக்கு தெரிஞ்சு இப்படி ட்ராக்கை வளைச்சி விடுன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ட்ராக்கை வளைச்சி விடுது. நம்ம அப்படியே இப்படி 2ஆக போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி போட்டோம்னா நம்மளுக்குள்ளே சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் நம்ம இப்படி 2ஆக போட்டுருவோம். வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போயிட்டு வேறு ஏதாவது இருக்கான்றதை பார்த்துட்டு இப்போ நம்ம வண்டியை ஓட்ட ஆரம்பிப்போம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து ரீபேட் பண்ணால் தான் வந்து நெக்ஸ்ட்டெல்லாம் ஓடும் வருமா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டாக்கு. அது வந்து லாக்கில் இருக்குது. இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் காமிக்கிறேன். இந்த கீழக்கெல்லாம் லாக்கில் இருக்குது. நம்ம வந்து கொஞ்சம் ரீபேட் பண்ணால் தான் நெக்ஸ்ட்டு வரும். இப்போ நம்ம 250 ரூபாய்க்கு ஒரு சூப்பரான ட்ராக் வாங்கிட்டு வந்திருக்கோம். அப்போ எப்படி இருக்குன்றத அச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். மேலே ஏறி இறங்குது. சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சோன்னு தொண்டை கட்டிக்கிச்சு. இப்போ கரெக்டாக பேசுகிறேன். இப்போ நம்ம ட்ராக்குக்கு போயிட்டு வாங்க ஆரம்பிச்சிடுவோம். 25 ரூபா அது 2 வாங்கியாச்சு. இப்போ நம்ம டேரெக்டாக ஓட்டுறதுக்கு நம்ம வைக்க ஆரம்பிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் தானே பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன கேம் வேணுன்ற கமெண்ட்டில் அப்படி போட்டு விட்ருங்க. அது மட்டும் 250 ரூபா, மிச்செல்லாம் 50 25 இந்த மாதிரி தான். இப்போ நம்ம உட்காந்து போவோம். எவ்வளோ தூரம் போக முடியுன்ற பார்ப்போம். எவ்வளோ காசு கிடைக்குதுன்றதையும் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வண்டி சூப்பராக போயிட்டுருக்கு. அவ்வளோதான் என்ன ஃப்ரெண்ட்ஸ். அதுலேருந்து இறங்கி தனியாக ஓடுது வண்டி. காமெடியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தனியாக பார்க்க ஓடுறத. நம்ம 50 ரூபா அது வாங்கிட்டு 150 ரூபா 2 வாங்கிட்டு 25 ரூபா ஒரு 3 வாங்கிடுவோம். நம்ம டேரெக்டாக ஓட்ட ஆரம்பிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு பெரியதை போட்டு 250 ரூபா ஒன்று போட்டு அதுக்கப்புறம் இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு 250 போட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு 25 போட்டுருவோமா ஃப்ரெண்ட்ஸ்.
ஒரே ஒரு 25 போட்டு இன்னொரு 25 போட முடியுமான்னு பார்ப்போம். வெயிட் பண்ணுங்கள். இன்னொன்று போட முடியுமா? ஃபஸ்ட் இதை ப்ளேஸ் பண்ணுவோம். இன்னொன்று போட்டால் இது வருமா? நில்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், வரல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து இதை இடிக்கணும். இப்போ இடிச்சிருவோம். வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம இதை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம அப்படியே இந்த அந்த பக்கம் டர்ன் பண்ணிவிட்டு அப்படியே இப்படி சுற்றி விடலாமான்னு பார்க்குறேன். சரி வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் டர்ன் பண்ணி விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ஒழுங்காக கட்டிடுவோம். போருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் இருக்கிறத வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடுவோம். அதை ரிமூவ் பண்ணிட்டு இதை வச்சுருவோம். அதுக்கப்புறம் அதுக்கு ஈத்தாப்பில் அப்படியே 3 வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கண்டினியூஸாக. இப்போ நம்ம ஓட்டி பார்ப்போம் எவ்வளோ தூரம் வருது, எவ்வளோ காசு கிடைக்குதுன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதில் ஏறி உக்காந்துட்டு அப்படியே வேகமாக போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். வேகமாக அப்படியே ஜெட்டு வேகத்தில் போயிடும். அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தன் எப்படி கட்டி வச்சுருக்கேன்னு ரோலர் கோஸ்டரை. அதுதான் எப்படி ரீபத் பண்ணாதான் நினைக்கிறேன். பார்ப்போம். இப்போ நம்மகிட்ட 1900 இருக்குது ரவுண்டாக ஃப்ரெண்ட்ஸ். இதை அப்படியே நம்ம பின்னாடி கொண்டு போவோம். பின்னாடி போனால் காசு ஏறுது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே முன்னாடி அப்படியே போயிட்டு இருப்போம். இப்போ நம்ம போயிட்டு ட்ராக்கை வாங்கிட்டு வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். வண்டி பாருங்கள் அப்படியே மின்னல் வேகத்தில் போயிடுச்சு. நம்ம ட்ராக்கில் ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வாங்கிட்டு வந்துடுவோம். இப்போ பம்ப்பு ட்ராக்கு. சரி, இப்போ நம்ம ரீபத்துக்கு வந்து 10,000 கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ் 10,000 ஃப்ரெண்ட்ஸ் எங்கே இருக்குது? இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், இவெல்லாம் ஓட்டி பார்க்க முடியுதான்னு பார்ப்போம். இதில் நம்ம போக முடியுமா? என்ன ஃப்ரெண்ட்ஸ் போக முடியுது ஃப்ரெண்ட்ஸ் காசு ஏறுது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இதில் ரோலர் கோஸ்டரில் போகவும் முடியுது, காசு ஏறுது. சைடில் கீழே பார்த்தீங்கனாலே தெரியும். நல்லா இருக்கே ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கவுந்துருச்சு. இது எதுக்கு தேவையில்லாமல் இந்த ட்ராக்கை போட்டேன் தெரில. நம்ம அப்படியே வளைக்கணும் போல். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், திரும்ப ஒருக்கா ட்ரை பண்ணுவோம். எப்படின்ற பார்ப்போம். இப்போ திரும்ப ஒருக்கா போவோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே கோல்டு ட்ராக் மாதிரி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று பார்த்தா தெரியும். நம்ம ஒரு டேர்னிங்கை போட்டு எனக்குள்ளே அப்படியே 250 வச்சுருக்கேன். அப்படியே இப்படி நைட்டாக திருப்பிட்டு நம்ம அப்படியே போவோம் ஃப்ரெண்ட்ஸ். வேகமாக போகுது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வெயிட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இறங்கிட்டு எய்த்தாப்பில் இருக்கிறது போவோமா, இல்லை எய்த்தாப்பில் இருக்கிறது போவோம். அது எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். கண்ட்ரோல் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கண்ட்ரோல் கிடைக்க மாட்டேது. இல்லைன்னா அது கூட நம்ம வேகமாக ஓட்டிடலாம். இப்போ நம்ம இதில் ஓட்ட நம்ம பார்ப்போம். ஓட்டுறா வண்டி நல்லா ஸ்பீடு எடுக்குது, ஸ்லோ ஆகுது, ஸ்லோ ஆகுது. என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஸ்லோவாகிடுச்சு. இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த ட்ரிகரை ஃபுல்லாக எடுத்துட்டுரும். இப்போ நல்லா ஸ்பீடாக போகணும் வண்டி, அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். ஸ்பீடாக போச்சுன்னா அப்படியே ட்ராக் விட்டு வெளில போயிடுது ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கடுப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அப்படியே வண்டி போயிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பெருசாக கட்டி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த மாதிரி இருக்குது. நம்ம அப்படியே நேக்காக அப்படியே திரும்பியாச்சு. இப்போ நம்மகிட்ட பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 6,000 சேர்ந்துருச்சு. சும்மா 2 ரைடு போனதுக்கு 6,000 சேர்ந்துருச்சு. இது தெரிஞ்சிருந்தால் அப்போயே இந்த மாதிரி பண்ணிடலாம். சரி பண்ணியாச்சு. அவ்வளோதான், வண்டி செதறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ எப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்ட் வேணுனாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.